கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இது என்ன கேள்வி, இது உண்மை தானே, நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. என்னிடத்தில் ஒருவர் வந்தால் அவரை அவர் மதிக்கவும் கொண்டாடவும் வாழ்க்கையை ருசிக்கவும் ஆரம்பிச்சிடுவார். வாழ்க்கையின் பக்கங்களெல்லாம் என்ன பண்ணுவார், ருசிப்பார், தன்னைத்தானே கொண்டாடுவார், தன்னைத்தானே மதிப்பாக நடத்துவார். ஒரு மனிதன் தன்னைத்தானே மதிப்பாக நடத்துறதுக்கு சொல்லி கொடுத்தான்னா அவனை எப்படி மதிக்காமல் இருக்க முடியும்? அப்படி தானே. என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு கதை, அந்த காலத்தில் நெல்லிக்காய் தோட்டத்தில் போய் நெல்லிக்காய் பறித்து சாப்பிட்டான். ஆல்மா ஒரு குளத்தில் போய் தண்ணி குடித்தான், அந்த குளம் தித்திப்பாக இருக்குதுன்னு குளத்தை வாங்கிட்டான்றாங்களே, கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி கதை ஒன்று. நெல்லிக்காய் சாப்பிட்ட பேருக்கு தண்ணி வந்து தித்திக்கும், நெல்லிக்காய் சாப்பிட்டு குளத்தில் தண்ணி குடித்தோடனே திச்சிது, குளத்தை விற்று விட்டான்ற மாதிரி போலியாக நல்லா உங்களை புளிப்பாகவும் பேசி கசப்பாகவும் பேசி உங்களை ஒரு ஒன்றுமே உதவாத ஒரு குளத்தை விற்றுருவான் உங்களுக்கு. எப்படின்னா சொல்லிவிடுவான் அவங்கக்கிட்ட, அது நல்லது இது நல்லதுன்னு. நீங்கள் வெண்டைக்காய் வாழைக்காய் சொன்னீங்கன்னா எல்லோரும் மனசுலையும் நிலைப்பீங்க. யாரை பார்த்தாலும் வெண்டைக்காய் வாழைக்காய் வெண்டைக்காய் வாழைக்காய் வெண்டைக்காய் வாழைக்கான்னு கற்றுவீங்க. ஏன் எதுவும் ஆயிட்டீங்க. சராசரியாக நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு இருந்தீங்க, இப்போ ஒரு இடத்துக்கு போனீங்க, அவன் ஏதோ ஒரு கலர் ட்ரெஸ்ஸை போட்டான், வெள்ளை இல்லை காவி அல்லது நீலம் அல்லது பிளாக், ஏதோ ஒரு கருமம், நீல சட்டை இல்லைன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கருமம். ஆனால் நீளம்னு ஒரு குரூப் இருக்குது. உடனே என்ன ஆகிடுவீங்க நீங்கள், அவனை மதிக்க ஆரம்பிச்சிங்க. யாரை மதிட்டீங்க? இங்கே வந்து அவங்கள மறக்கவே முடியாது, திருப்பி திருப்பி அடிப்பேன் உங்களையே. திரும்பி பாரு, உன்னையே பாரு, உதைப்பேன், நான்சென்ஸ் இது உனக்கு என்ன இந்த ஆள்கிட்ட போனால் பாரு. என்னன்னா முதல்ல நீ நல்லாவே இல்லையா, பார்த்தோன்னே நல்லா இல்லையான்னு கேட்பேன். நல்லா இல்லைனா நல்லா இல்லையா அப்படின்னு மூஞ்சி எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். நீ நல்லா இல்லை, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும். நீ நல்லா இருப்ப, நான் கொண்டாட்டம் ஆகிடுவேன். நீ போட்ட சொக்கா உனக்கு பிடிச்சிருக்காது, ஆனால் நான் பார்த்து ரசிப்பேன். அப்படியே ஒரு புடவை கட்டினவன்ட்டு நாங்கள் டீச்சர்னு சொல்கிற அளவுக்கு ரசிச்சிருவோம். பக்கத்தில் புருஷங்கிறான் எந்தன்னு போட்டோமே, அந்த புடவை அவன் ரசிக்கலாம், நம்ம பிரச்சனையே இது. ஃபுல்மே நயன்தாரா கூட அப்படி கட்டுனது இல்லை, அப்படி தானே. ஒரு புது கலர், என்ன கலராக வந்துக்கிறீங்களே, கொண்டாட்டம் நமக்கு. அப்போனா அந்த கட்டின புடவை, அந்த போட்ட துணி, அந்த குளிச்ச ட்ரெஸ்ஸு, அச்சப்பட்டை, இதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது. பார்த்த உடனே அப்பா இந்த ஆள் முன்னாடி போய் எப்படி உட்காரணும்னு நினைப்பீங்க. எப்படி என்னை கொண்டாடாமல் இருக்க முடியும்? உன்னை கொண்டாடுன்னு சொல்லிட்டு உடனே மொத்தம் கொண்டாடாமல் இருப்பான். பா தெளிவாக்கிட்டான், இனிமேப்பட்டு யார் இஷ்டம். சரளாவா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்தாங்க? சரளாவா ஏன்டி அப்படி கேட்குற? இல்லையே சரளா அப்படிலாம் எடுக்க மாட்டாங்களே, இந்த செருப்பு, இந்த பேண்ட்டு, இந்த சட்டை, இந்த பனியன்லாம் சரளாவா எடுத்தாங்க அப்படின்னா 10 வட்டினா கேட்டா எனக்கு பெஜாராகிடுச்சு. ஏன்டி சரளா ஒரு பொம்பளை இல்லையா? அவன் மாறணுன்றதுக்காக மற்றவங்க மாற மாட்டாங்கன்னு நினச்சிக்கிறேன். நம்ம என்ன பண்ண முடியும்? புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? எப்படி கொண்டாடாமல் இருப்பான் ஒரு மனுஷன்? எப்படி கொண்டாடாமல்? வேண்டாம், நல்லா வேலை செய்யி, இன்னும் கொஞ்சம் முன்னேறு, ஐடி படிச்சு விட்டு போய் புல்லு வெட்டுவியா, ஊசி குத்துவியா, இது ஒரு வேலையா உனக்கு வெக்கமாக இல்லையா? டிவிஎஸ் 50 பழைய வண்டியில் சுற்றி நிற்பியா? உனக்கு இதுவே அறிவே வராதானோன்னு என்ன ஆகிட்டான்? ஆல்மா போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி சம்பளம் வாங்கி நல்லா சம்பளம் வாங்கினோடனே கண்ணில் தண்ணி வராது. நம்ம வந்து இத்து போன ஒரு டிவிஎஸ் 50 போயின்னு இருந்தோமே, இவ்வளோ சம்பளம் வாங்குறமே என்ன ஆகுங்க? அப்போ கொண்டாட வச்சுட்டாவே என்ன தான் ஆவாங்க? எல்லாரும் கொண்டாடாமல் இருப்பாங்களா என்ன? நல்லாருன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா அவனை நம்ம மறந்துட முடியும்? நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னா மறந்துடுவோம். ஒருத்தன் உங்களை பார்த்து நல்லாருன்னு சொன்னான், நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரான்? அப்படியே நம்மளை ஒருத்தன் நல்லாரு நானே, அதனால கூட நம்ம என்ன ஆகிருப்போம்? அதிசயமாக இருக்குது வாழ்க்கை, வேறு மாதிரி ஆகிப்போச்சே. திரும்பி பார்த்தா வேறு ஆயிடுச்சு. ஓலை வீட்டில் இருந்தோம், ஓடி வீட்டில் இருக்கிறோம், மெத்த வீட்டுக்கு வந்துட்டோம், வாழ்க்கை மாறிடுச்சு. நல்ல ட்ரெஸ்லாம் போடுறோமே, அப்படின்னா தெம்பாக பேசுகிறோமே, யாரையும் நம்ம ஒரு மாதிரி பார்க்கல. முதல்ல கூனி குறுகி அப்படியே இருந்துமே, இப்போ நல்லா நிமிந்து பேசுகிறோமேன்னா என்ன ஆகும்? யாரா நம்மளை நிமித்துந்து? யாரா அந்த முல்லை மாதிரி, யாரா அவன் முடிச்ச வைக்கிட்டுன்னா ஆவான்? முல்லா மாதிரி குத்தினாலும் என்ன செய்வீங்க? நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. வீட்டில் ஒரு ஃபோட்டோ மாட்டி அதுக்கு ஒரு மாலையை மாட்டி முன்னாடி போய் கண்ணீர் சேர்ந்து அழுவீங்க. ஏன் என்னைய என்னவாக்கிட்ட, மனுஷனாக ஆக்கிட்டேன்ட்டு. அதனால் அப்போ கூட நான் பாராட்டு கேட்கறது கிடையாது. இது அவனுடைய பியூட்டி. நீ என்னை வந்து நாயே பேயே பிசாசேன்னா கூட சரி, என்னை நேசிக்கிற நிறைய மக்கள் ஆகிட்டாங்க. எனக்காக யோசிக்கிற, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, என்னை வாழ வைக்கிற அப்படியா மக்கள் நிறைய எனக்கு 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 தொண்டர் தான் உள்ளத்தை சொல்லவும் தகுமோன்ற மாதிரி. அப்போது அவ்வளோ சந்தோஷமாக ஒரு ஆள் இருந்தான்னாக்கா என்ன பண்ணுவாங்க எல்லாரும்?
விடுதலை 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 உள்ள அப்படி போட்டு நம்மளை நம்பிக்கை வச்சுருந்தானுங்க. கடவுள் நானுங்க, மதம் நானுங்க, மட்டன் நானுங்க, மயிறு நானுங்க, இப்படி இருந்தானுங்க, லெஃப்ட்டு பாரு ரைட்டு பாருன்னானுங்க, கிழக்கு பக்கம் உட்காந்து சோறு தூண்டுனானுங்க, கிழக்கு பக்கம் பார்த்து பீப்பெல்லாம் தந்தானுங்க. அப்படிலாம் கிடையாது. கக்கூசி எங்கன்னா வச்சுருப்பாங்க, நம்மளாம் பண்ணலாம் போகிற பிளேட்டில். மேலே வந்து கக்கூசு வந்தாக்கா எப்படா வண்டி எப்படி போகுதுன்னு பார்த்து அன்னையத்துக்கு ஃபோனை எடுத்து, ஆமாம் வடக்கா தெற்கா பார்த்து ஃப்ளைட் எப்படி போகுதுன்னு பார்த்து கக்கூசி இப்போ எந்த பக்கம் செட்டப்பில் இருக்குதுன்னா போக முடியும். நவ்வர். அப்போ ஒரு மனிதன் என்னை நல்லாருன்னு சொல்லி என்னை வாழ வச்சா என்ன தான் ஆவேன்? நன்றி சொல்லாமல் என்னால் இருக்க முடியவே முடியாது. அவ்வளோதான் விஷயம். கேட்குற நீங்களும் நல்லா இருங்க. திட்டுற ஒரு மனிதன் கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். நான் கமெண்ட் எழுதுறாரு ஒருத்தர் அசிங்கமாக கல்லா கட்டுதுன்றாரு. அதை வந்து நான் வாழ்த்தா எடுத்துப்பேன். என்னை யாருன்னா கல்லா கட்டுது, பணம் நிறைய சம்பாதிக்கிறாருன்னு சொன்னாங்கன்னா வாழ்த்தா எடுத்துப்பேன். ஒன்றும் வரப்போகுது போல். ஒருத்தர் வெறுப்பாக ஃபேஸ்புக்கில் வந்து ஒருத்தர் அவர் ப்ரொஃபைலில் போய் பார்த்தா லாக் பண்ணிட்டுக்கிறாரு. இவன் போனாக்கா நிறைய பணம் உருவிடுவானேன்ட்டு. அவள் வச்சுருந்தா தானே உருவே முடியும். அப்போ அவளை வச்சுங்கிறவங்க தான் வராங்க இங்கே. இல்லைனாக்கா சம்பாதிக்க கற்றுக் கொடுத்துட்றேன். உருவமுத்துன்னா என்ன அர்த்தம்? குடும்பத்து தானே. அப்போனா என்ன அர்த்தம்? ஒரு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் பாராட்டா எடுத்துக்கிட்டு அவங்க திட்டுவாங்க. நான் பாராட்டுற மாதிரி எனக்கு மாற்றி கேட்கும். இந்த வாய்ஸ் கேன்சலேஷனில் மாதிரி வாய்ஸ் டிரான்ஸ்லேஷன் வந்துக்குது ஏர்பேடில். சொல்லிட்டீங்கன்னா அவர் லத்தீனில் பேசுவார், நமக்கு இங்கிலீஷில் கேட்கும். இன்னும் நம்ம மொழியில் வரல இது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஞ்சில் பேசுவார், எனக்கு தமிழில் கேட்கும். அது மாதிரி கமெண்டில் அவர் பேடாக பேசுவார், எனக்கு எப்படி கேட்கும்? பெஸ்ட்டாக கேட்கும். அந்த ஆள் நாங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம். நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.